என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Realme Narzo 30 சீரிஸில் வந்து 2 மாதம் முன்னாடி 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ஃபோன்ஸ்னால் Realme Narzo 30 Pro 5G மற்றும் Realme Narzo 30Aங்கிற 2 ஃபோன் வந்து 2 மாதம் முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 ஃபோனுக்கு நடுவில் வந்து Realme Narzo 30ங்கிற ஃபோன் வந்து லான்ச் பண்ணவே இல்லை. ரொம்ப நாளாக வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து சீக்கிரமே வந்து அந்த ஃபோன் லான்ச் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து இப்போ தான் வந்து அந்த ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த 2 ஃபோன் லான்ச் ஆகி 2 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோனோட பேர் வந்து Realme Narzo 30. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இப்போ தான் இதோட ஃபுல் ஸ்பெக்ஸ் தெரிய வந்திருக்கு. இப்போ தான் டீசர்லாம் தெரிய வந்திருக்கு. போஸ்டர் ரிவீல் இருக்குது. உங்களுக்கு போஸ்டர் காமிக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Realme Narzo 30 இந்த ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்களே பார்த்துக்கணும் கௌதம் நியூஸ் சேனல், வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Realme Narzo 30 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே வந்து Narzo 30 போட்டிருக்காங்க, கீழே வந்து பெருசாக Narzoன்னு போட்டிருக்காங்க. பாக்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. இப்படி தான் ஃபோன் இருக்க போகுது. ஃபோனை தூக்கி சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபோனுக்கு அப்புறமா உள்ளே வந்து ஒரு சிம் டூல் கொடுத்துருக்காங்க. சிம் டூல் வந்து மொபைலில் சிம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா கீழே கொஞ்சம் யூஸர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க, மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ரெண்டையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து ரியல்மி சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னா 30 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 மணி நேரத்தில் வந்து ஃபுல்லாக ஏறிடும். ஒரு பெரிய சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே வந்து ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த Realme Narzo 30 இந்த ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ளே இருக்கும். பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்த அளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக லான்ச் பண்ண Realme Narzo 30Aவோட டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இருக்குது. பின்னாடி வந்து ஸ்கொயர் கட்டில் 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. கீழே வந்து Narzoன்னு போட்டிருக்காங்க. அது கீழே சின்னதாக வந்து டிசைன் போய் Realme போட்டிருக்காங்க. டிசைன் பார்க்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபோனோட டிசைன் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஃபோனோட ஒரு குவிக்கான ஃபிசிக்கல் ஒரு பார்த்துடலாம். ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே பவர் பட்டனில் ஃபிங்கர் பட்டன் வந்துடுது. லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் வந்து ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பாட்டமில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போட்டுருக்கு. கூடவே கடைசியாக வந்து ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து MediaTek Helio G95ங்கிற ஒரு ஆக்டோகர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு டீசெண்டான ப்ராசஸர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோனில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கேமுங்கிறது நீங்கள் வந்து அதிகமாக விளாட முடியாது, பெரிய பெரிய கேம் விளாட முடியாது. சின்ன சின்ன கேம் நீங்கள் வந்து ஈஸியாக விளாண்டுக்கலாம். ஏன்னா இந்த ஃபோனில் வந்து ப்ரைஸ் கம்மி. இந்த ஃபோனோட ஜிபியை பற்றி பார்க்க போகிறோம். ஜிபியை வந்து மேன்லி G76 MC4ங்கிற ஒரு டீசெண்டான ஜிபியை கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கும் நார்மலாகவே இருக்க போகுது. இதான் இந்த ஃபோனோட ப்ராசஸர் டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை வந்து 2 வேரியண்ட்டில் வரப்போகுது. முதல் வேரியண்ட் வந்து 3GB ரேம் அண்ட் 32GB ஸ்டோரேஜோடு வருது. அது ஒரு ப்ரைஸிங் வந்து 10,000 rupees வருது. ரொம்ப சீப்னே சொல்லலாம். ரெண்டாவது வேரியண்ட் வந்து 4GB ரேம் அண்ட் 64GB ஸ்டோரேஜோடு வருது. அது ஒரு ப்ரைஸிங் வந்து 12,000 rupees வருது. இந்த ஃபோன் வந்து ஃப்ளாக்ஷிப் மொபைல் கிடையாது, ஒரு நார்மலான ஃபோனே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.5 இன்ச்சுக்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான டிஸ்பிளே சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோனோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான். இந்த ப்ரைஸுக்கு இது ஒரு நல்ல டிஸ்பிளே சொல்லலாம். இந்த ஃபோனில் வந்து 6 இயர்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கூடவே ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080x2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக கார்னிங் ஒரு லெவல்ஸ் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கீழே போட்டால் கூட ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 5000 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 1 ஹவரில் ஸ்பீடாக ஏறிடும். அந்த அளவுக்கு பெரிய சார்ஜரும் கொடுத்துருக்காங்க, பெரிய பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்டரி இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க.
இந்த ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து 3 கேமராஸ் இருக்குது. முதல் கேமரா வந்து 48 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ரெண்டாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா, மூணாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 48 மட்டும் தான் யூஸ், மிச்சம் 2 கேமரா வந்து யூஸ்லெஸ் தான். அதனால கொடுத்துருக்காங்க, பேரே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இது ஒரு நல்ல கேமரானே சொல்லலாம். ரியரில் வந்து எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, பனரமா சப்போர்ட் உண்டு, ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா. செல்ஃபியில் வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு, பனரமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேமரா வந்து ரியர்லையும் சரி செல்ஃபிலையும் சரி டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா கொஞ்சம் பரவாயில்ல, செல்ஃபி கேமரா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க வரோம். கலர்ஸ் வந்து 2 கலர் வரப்போகுது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலரு. நம்ம கலர் வந்து பிளாக் கலரு, எந்த கலராலும் வாங்கிக்கலாம். இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து 194 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஏன்னா இந்த ஃபோனில் பேட்டரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பழகிடும். இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க, வித் Realme UI 1.0 கொடுத்துருக்காங்க. சீக்கிரமே வந்து 2.0 வரும்னு சொல்கிறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபோனில் வந்து 5G சிம் போட முடியாது, 4G தான் போட முடியும். அப்புறமா வந்து சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். இந்த ஃபோனோட சென்சார்ஸ் பற்றி பார்க்கலாம். சென்சார்ஸ் வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறமா ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார்னு எக்கச்சக்க சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து Wi-Fi, GPS, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, NFC ரேடியோன்னு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து எப்போ லான்ச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா 18th May லான்ச் ஆக போகுது. 18th May 2021 லான்ச் ஆக போகுது. இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. ஆனால் வந்து ரூமர்ஸ் சொல்கிறாங்க, இப்போ கொரோனாக்குனால கொஞ்சம் வந்து டிலே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ தெரிய வந்திருக்கு, 18 தெரிய வந்திருக்கு. இது வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு லேட்டாக தான் தெரிய வரும். இப்போ வரைக்கும் 18 தான் தெரிய வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Realme Narzo 30 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சா மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த Realme Narzo 30 இந்த ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சா மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.